ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 17/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை துதியை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுஷில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இணைந்துள்ளார். உங்களுக்கு குரு சந்திர யோகம் உள்ளதால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக வளைய வருவீர்கள். நினைத்த காரியம் யாவும் இன்று வெற்றியாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வரவுகள் இன்று நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். உங்களது ராசிநாதன் 4ஆம் இடத்தில் உள்ளார். தாயார் வழி நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். தாயார் உங்களுக்கோ அல்லது உங்களது குழந்தைகளுக்கோ பரிசு பொருள்களோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளோ உங்களுக்கு அளிக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தாயாரால் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். தாயாரால் மகிழும் விதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே உங்களுக்கு அமையும். தாய் வழி உறவினர்களால் இனிப்பான செய்தி வந்து சேரும். உறவினர்களின் வருகையும் உங்களுக்கு இனிய செய்தியை தருவதாகவும் இருக்கும். சுப செலவுகள் உங்களது இல்லத்தில் நடக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். திடீர் திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஒரு சிலருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் யோகமும் வந்து சேரும். 6ஆம் இடத்தில் கேது. எதிர்பார்த்த ஆன்மீக சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். உடலில் சிறு சிறு பிரச்சனைகள் அலட்டிக்கொண்டே இருக்கும். உடலில் தோல்வியாதிகள் சற்றே அதிகமாகவே இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான வியாதி உள்ளவர்களுக்கு இன்று அந்த தோல்வியாதிக்கான மருத்துவ உதவி தேவைப்படும். ஒரு சிலருக்கு கால்களில் ஏற்பட்ட புண் போன்றவற்றால் சிறு சிறு உபாதைகள் உண்டாகும். 8ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் இருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டு. எதிர்பார்த்த உதவி கணவனிடமிருந்தோ அல்லது மனைவியிடமிருந்தோ நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்று உங்களது நாள் இருக்கும். வெளியுறவு வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நிகழ்ச்சி உங்களது வாழ்க்கையில் நடக்கும். திடீர் ஆதாயம் தனவரவு வந்து சேரும். அலுவலக சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே செய்தி வந்து சேரும். வடக்கு திசையிலிருந்து எதிர்பார்த்த செய்தியும் வந்து சேரும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன். தந்தையாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தந்தையாரால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். அதாவது தந்தை இதுவரைக்கும் உங்களுக்கு சொத்துக்கள் தரமாட்டேன் என்று கேஸ் வழக்குகள் தொடுத்து இருப்பார்கள். அது உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து இருப்பீர்கள். அது கைகூடும் வேளை உங்களுக்கு உண்டாகும். 11ஆம் இடத்தில் சனி. பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். பூமி விளைச்சல் பொருள்கள் என்று உற்பத்தி அதிகமாகவும் வியாபாரத்தில் பெருக்கமும் ஏற்படும். வியாபார சம்பந்தமாக வெளியூர் பயணம் நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும்.
தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். இரட்டிப்பு லாபம் தொழிலில் வந்து சேரும். 12ஆம் இடத்தில் ராகு. அதிக பேராசை உங்களை சற்று அலட்டினாலும் அதையெல்லாம் நிவர்த்தியாகும் விதமாகவே இருக்கும். கேட்பாரது பேச்சை கேட்டு சில சமயம் தடுமாறுவீர்கள். அதை தருணம் செய்யும் விதமாகவே உங்களது முயற்சிகள் இருக்கும். அதையெல்லாம் மீறி அதை கடந்து நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சியாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் குருவுடன் சந்திரன் இருப்பதால் குருச்சந்திர யோகம் உங்களுக்கு உண்டு. குரு அருளால் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சிறு சிறு தடுமாற்றங்கள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போகும். எனினும் கவலை வேண்டாம். எந்திர சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அதிகமாகவே கிடைக்கும். தோல் பொருள் சம்பந்தமாக உற்பத்தி செய்பவர்களுக்கும், உணவு சம்பந்தமான பொருள்கள் உற்பத்தி செய்பவர்களுக்கும், தோட்டக்கலை, கலைத்துறை, வியாபாரங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், வியாபாரம் என்பது உணவு சம்பந்தமான பொருள்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் திடீர் வெளியூர் செல்வதால் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலுக்காக கடன் வாங்குவீர்கள். அது இரட்டிப்பாகும் விதமாகவே, கடன் இரட்டிப்பாகாது, தொழில் வளர்ச்சி லாபம் இரட்டிப்பாகும் விதமாகவே இருக்கும். நண்பர்களால் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். வீட்டில் சிறு சிறு கலகம் மனைவியால் ஏற்படும். அதனால் நீங்கள் தடுமாறாமல் அதையெல்லாம் சமாளிக்கும் விதமாகவே உங்களது நிலை இருக்கும். 3வது இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களால் பூமி சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது அலட்டினாலும் அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட தர்க்கங்கள் விலகும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். வாகன உதிரி பாகங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வந்து சேரும். வேலையில்லாமல் இதுவரை சிரமப்பட்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதுவும் அயல் நாட்டில் வேலை செய்யும் விதமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டம், பரிசு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். நல்ல நண்பர்களின் ஆதரவுடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். குழந்தைகளுடன் தூதுகலமாக இருப்பீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளான். அத்துடன் குருவும் இருப்பதால் விரய செலவுகளை விட உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகவே வரும். திடீர் திருமண செய்தி வரும். குடும்பத்தில் திருமண தடைகள் விலகி உங்களுக்கு திருமண யோகம் வந்து சேரும். காதல் திருமணம் கைகூடும். திடீரென்று வீட்டை விட்டு செல்லும் சூழ்நிலை உருவாகும். சிறு சிறு மனக்கவலைகள் உங்களை அலட்டினாலும் விரைய செலவுகளை விட சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் பெரியவர்களுக்கு திடீரென்று விரைய செலவுகள் வரும். மருத்துவ செலவுகள் வந்து சேரும். திடீரென்று குடும்பத்தில் பெண் பிள்ளைகளுக்காக சுப செலவுகளும் வந்து சேரும். உறவினர்களுக்காக நீங்கள் பணத்தை வாங்கி கொடுக்கும் சூழ்நிலை உருவாகும். அதில் சற்று கவனமாக இருக்கவும். சிலருக்கு வாங்கி கொடுத்தால் திரும்ப வராது. அதனால் கவனமாக பண விஷயத்தில் நடந்து கொள்ளவும். ஏதாவது முன்னெச்சரிக்கையாக பணத்தை கொடுப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் பூமி சம்பந்தமான தொழில்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமான தொழில்கள், உலோக சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக நடக்கும்.
தனவரவான நேட்டம் உங்களுக்கு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பானதாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் வெற்றி காண்பீர்கள். திடீர் புது தொழில் செய்ய யோசனை உருவாகும். நண்பர்கள் உதவியுடன் புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்பு வந்து சேரும். ஒரு சிலர் வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்யும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் கைகூடும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே அமையும். சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து வந்து போகும். உறவினர் வருகையால் சிறு சிறு சலசலப்பு ஏற்படும். சிறு சண்டைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படும். அண்டை அயலாரிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வீண் வார்த்தைகளை பேசி வம்பு வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு திடீரென்று அரசிற்கு ஆதாயம் கிட்டும் சூழ்நிலை உருவாகும். அதாவது வண்டி சம்பந்தமாக திடீர் கேஸ் வழக்குகள் உருவானால் ஹெல்மெட்டு போடாமலோ அல்லது புக் பேப்பரை மறந்துவிட்டு செல்வதாலோ திடீரென்று ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ காவல்துறையிடம் தனத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதில் சற்று கவனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பூமியால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் சொத்து கைவரும் சூழ்நிலையும் உருவாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாயார் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாரின் உடல்நிலைக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். 6ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம் சூரியனுடன் புதனும் இருப்பதால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், கட்டட சம்பந்தமான பிரச்சனைகள், தனவரவான பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் இது போன்ற தொழில்கள் சிறப்பாக நடக்கும். ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஆதாயம் உண்டு. அவர்களால் பரிசுகளும் திடீர் பொருள்களும் விலையுயர்ந்த பொருள்களும் வந்து சேரும் யோகமும் உண்டாகும். எதிர்பார்த்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வீர்கள். திடீர் உறவினர் வருகை உண்டாகும். அதனால் தனம் சற்று விரயமும் உண்டாகும், சுபமும் உண்டாகும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வதால் சுப செலவை விட விரய செலவுகளே உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கெல்லாம் சிறப்பான நாளாக அமையும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். அயல் நாட்டில் சென்று படிக்கும் யோகமும் உண்டாகும். அயல் நாட்டிலிருந்து பிள்ளைகள் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். அயல் நாட்டில் இருக்கும் பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். அல்லது உங்களுக்கே தொழில் விஷயமாக தனவரவு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய். நினைத்த காரியம் இன்று வெற்றியாக நடக்கும். திடீர் வாகன யோகம் வந்து சேரும். எதிர்பார்த்த வாகனத்தை வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் யோகம் உண்டாகும். திடீர் பரிசும் பாராட்டும் வந்து சேரும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். நிலம் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். நண்பர்களின் ஆதாயத்துடன் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். நிலம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் விலகி கேஸ் வழக்குகள் சாதகமாக அமையும். செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த பலன் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த செய்தியும் மகிழ்ச்சியை அளிக்கும். திடீர் உறவினர் வருகையால் திக்குமுக்காடி போவீர்கள். அதனால் தனம் உங்களுக்கு சற்று காலியாகவே இருக்கும். தனத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். எனினும் கவலை வேண்டாம். ஒரு விதத்தில் செலவானாலும் மறு விதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழிலில் சிறப்பாக இருப்பீர்கள். தொழிலில் லாபமும் வந்து சேரும். திடீர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. ஒரு சிலர் திடீரென்று வெளிநாட்டிற்கு பயணம் செய்வீர்கள். அதனால் நினைத்த நபரை சந்திப்பதுடன் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு கூட மனமகிழும் செய்தி வந்து சேரும். நீர்வளம், நிலவளம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் தொழிலில் உண்டாகும். பால் உற்பன்னங்களில், கால்நடைகளில், விவசாய உணவுப் பொருட்களில் அதிகமாக லாபத்தை பெறுவீர்கள்.
மனைவியால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் விலகி மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகளுடன் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளை பங்கெடுப்பதால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். நினைத்த காரியங்கள் வெற்றியாவதுடன் திடீர் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு விரயசானத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதை சுபமாக எடுத்துக்கொள்ளலாம். பூமி சம்பந்தமான இடபாடுகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு பூமி கிடைக்காது என்று சொன்ன உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களே அந்த பூமியை உங்களுக்கு தரும் விதமாகவே உங்களுக்கு அமையும். திடீர் சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள். திடீர் சொத்துக்கள் கைவரும் சூழ்நிலையும் உருவாகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலை விலகும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். கால் நரம்பு பிரச்சனைக்காக மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுக்காக ஒரு மருத்துவ உதவி, அதனால் ஏற்படும் செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் தரணம் செய்யும் விதமாகவே உங்களுக்கு இன்று அமையும். தொழிலில் வெற்றி அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக வந்து சேரும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு உண்டாகும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட மனக்கவலை தீரும். திடீர் உறவினர் வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும். நீங்களும் உறவினர் வீட்டுக்கு செல்லும் சூழ்நிலை உருவாகும். திடீர் சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் நடக்கும். எதிர்பாராத திருமணம் உங்களது குடும்பத்தில் நடக்கும் வாய்ப்பும் உண்டாகும். எதிர்பாராத சொத்து தர்க்கம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு சொத்து கைவரும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான யோகம் உண்டு. ஒரு சிலர் எதிர்பார்த்த இடமாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அது இந்த இடத்தில் நாம் நினைத்த இடத்திலேயே நடக்கும் விதமாக அந்த செய்தி உங்களுக்கு வந்து சேருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பிள்ளைகளால் மனமகிழும் நேரம் இது. திடீர் உதவி நண்பர்கள் வழி கிடைக்கும். திடீர் ஆதாயம் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தியும் நினைத்த காரியம் வெற்றியாகும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இன்று இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை எப்போதும் கலகத்தில் இருந்தாலும் சில சமயங்களில் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிகழும் விதமாகவே இருக்கும். அந்த ஒற்றுமை இன்று உங்களுக்கு இருக்கும். கணவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேஸ் வழக்குகள் சாதகமாக அமையும் சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர் இரண்டாக பிரியும் சூழ்நிலையும் உருவாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலன் அளிக்கும் என்று செய்தியும் உங்களுக்கு வரும். ஒரு சிலர் வீட்டை விட்டு செல்லும் சூழ்நிலையும் உருவாகும். மனஸ்தாபங்களும் சற்றே மனமகிழ்ச்சியும் நிறையும் நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, என்று உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கைமேல் கிடைக்கும். நீண்ட நாளாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன். மூத்த பிள்ளையின் வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும். வெளிநாட்டிலிருந்து மூத்த பிள்ளை உங்களிடம் வந்து சேருவார்கள். அவர்களுக்காக திருமண நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் நீண்ட நாள் காத்திருந்த செய்தி வந்து சேரும். குழந்தை இல்லை என்று ஏங்குபவர்களுக்கு குழந்தை உருவாகும் சூழ்நிலையும் உண்டாகும். புதிய தொழிலில் கால் பதிப்பீர்கள். அதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். புதிய தொழிலில் வெற்றியும் காண்பீர்கள். ஒரு சிலர் 2வது 3வது கிளைகள் தொடங்கும் சூழ்நிலையும் உருவாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன். தாயார் வழி சொத்துக்கள் கைவழும் சூழ்நிலை உருவாகும். தாயாரால் விரோதம் ஏற்பட்டு பிரிந்து இருப்பவர்கள் தாயுடன் ஒன்று சேரும் யோகம் உருவாகும். தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளால் நீங்கள் மன வருத்தம் கொள்வீர்கள். அவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தாயார் வழி உறவினர்களால் அல்லது தாய் வழி
உங்களுக்கு சொத்துக்கள் கைவரும் சூழ்நிலையும் உருவாகும். பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள். குடும்பத்தில் பிரிந்து விலகி இருப்பவர்கள் ஒன்று சேரும் நேரம் கைவரும் யோகமாகவே இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் உண்டு, மேன்மையும் உண்டு. சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். பூமியில் விளைபொருள்கள், கால்நடைகளால் ஆதாயம், இது போன்ற தொழில்களில் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அதனால் தனவரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று மன கவலைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாமல் கவலை உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். எதற்காக கவலைப்படுகிறோம் என்று தெரியாமல் குழம்புவீர்கள். எதை எடுத்தாலும் சற்று மறவி உங்களுக்கு வந்து சேரும். எதையாவது மறந்துவிட்டு செல்வீர்கள். அல்லது யாருக்காவது அரசுக்கு கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதாவது காவல்துறையினருக்கு நீங்கள் கப்பம் கட்ட வேண்டி வரும். ஹெல்மெட் இல்லாமலோ, பேப்பர் இல்லாமலோ, மறந்துவிட்டு வந்ததனாலேயோ, வேண்டுமென்றே யாராவது கலகம் செய்வதனாலேயோ உங்களுக்கு என்று விரய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து பின் மறையும். நண்பர்கள் வேண்டுமென்றே ஏதாவது சொல்வதால் கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும். உடலில் கால்களில் சற்று பிரச்சனை ஏற்படும். இடுப்பு வலி, கால்வலி சற்று அதிகமாகவே உங்களை அலட்டும். தொழிலில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. தொழிலாளர்களிடம், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று ஆதரவுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் மனைவியிடமோ அல்லது கணவனிடமோ சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உணவுத்துறையில் சாதிப்பீர்கள். உணவுத்துறையில் உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், பட்டறை தொழில்கள், மரவேலை செய்பவர்கள், இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தால் லாபம் பெறுவீர்கள். திடீர் வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். குடும்பத்தில் இன்று அனைத்திலும் ஒரு கவனம் இருப்பது நல்லது. பணத்தை செலவு செய்தால் கூட தேவைதானா என்று யோசனை செய்த பின் செலவு செய்யுங்கள். ஒரு சிலருக்கு கொடுத்த பின் வராமல் இருக்கும்போது நமது மனம் சற்று பேதலிக்கத்தான் செய்யும். அதனால் மனைவி கணவனிடமோ, குழந்தைகளிடமோ, கணவன் மனைவியிடமோ, குழந்தைகளிடமோ அனுசரித்து செல்வது நல்லது. 2 நாள் சந்திராஷ்டமம் உள்ளதால் இதிலும் சற்று கவனமாகவும் விழிப்புடனும் இருந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நண்பர்களால் ஆதாயமும் உண்டு. சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சனி, 5இல் ராகு, 7ஆம் இடத்தில் குரு சந்திரன். குரு சந்திர யோகம் உங்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி லாபம் உங்களுக்கு வந்து சேரும். கட்டட சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அதனால் லாபங்கள் ஏற்படும். புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். தலையில் கிரீடம் வைக்கும் விதமாகவே உங்களுக்கு பாராட்டும் பரிசுகளும் வந்து குவியும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பணமழையும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு 4 சக்கரம் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள் கிடைக்கும். நண்பர்கள் வழி திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஜாலியாக இருப்பீர்கள். மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். தொழிலில் புதிய வளர்ச்சி காண்பீர்கள்.
தொழிலில் புதிய புதிய உத்திகளை கையாளுவீர்கள். திடீர் வாகன யோகம் உண்டு. பிறருக்காக நன்மை செய்யும் விதமாக நீங்கள் வளைய வருவீர்கள். வண்டி வாகனம் விற்பது வாங்குவது உங்களுக்கு லாப தொழிலாகவும் இரட்டிப்பு லாபத்தையும் கொடுக்கும் விதமாகவே இருக்கும். கட்டிட சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமியால் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகி லாபம் வரும் விதமாகவே உங்களுக்கு இன்று இருக்கும். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் பெறுவீர்கள். மனைவியின் சொத்து உங்களுக்கு கைவரும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் யோகம் உண்டு. ஒரு சிலர் குழந்தைகளுக்காக திருமணம் செய்து கொள்வார்கள். ஒரு சிலர் வீட்டை விட்டு காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு கிளம்பி விடுவார்கள். அதுவும் திருமண யோகமே. அவர்களது தலையெழுத்தில் காதலித்து தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருக்கும்போது அவர்கள் வீட்டை விட்டு அந்த திருமண யோகம் அவ்வாறு தான் நடக்கும். எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு இன்று கிடைக்கும். எதிர்பார்த்த பலன் கிடைப்பதால் மனமகிழ்ச்சியுடன் வளைய வருவீர்கள். ஒரு சிலர் திடீர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலேயே வேலை கிடைப்பதால் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வேலை செய்யும் பாக்கியம், அதற்கான செய்தியும் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாளில் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன், புதாதித்ய யோகம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். அதற்காக அவர்களுக்கு விரய செலவுகள் சற்று அதிகமாகும். அதற்கான கடனையும் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனினும் கவலை வேண்டாம். அவர்கள் எதிர்பார்த்தபடி எங்கு மாற்றம் வேண்டுமோ என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைக்கும் விதமாகவே அமையும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தொழிலில் கிடைக்கும். திடீர் வெளிநாடு சென்று புதிய வாய்ப்புகள் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் ஆதாயம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழி அவர்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூரிலிருந்து பிள்ளைகள் வருவதால் அதற்காக செலவுகளும் அவர்களுக்காக நிறைய பணத்தை விரயம் செய்யவும் யோகம் உண்டாகும். இதுவும் ஒரு யோகமே. தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த திருமண செய்தி வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். பிள்ளையில்லா குறை தீரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். ஒரு சிலருக்கு ஆண் வாரிசு உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் திருமண யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு திருமண தேதி நிச்சயிக்கப்படும். ஒரு சிலர் வீட்டை விட்டே ஓடிவிடும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்த பலன் கிட்டும். புதிய வாய்ப்புகள் தொழிலில் கிட்டுவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நீண்ட நாளாக தொழில் வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு மனமகிழும் செய்தி அவர்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மனைவியால் அல்லது கணவனால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். பிள்ளைகளால் மனக்குறை வந்து சேரும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் மனக்குறைவு உண்டாகும். அவர்களால் பாதிக்கும் சூழலும் உருவாகும். அதனால் மனவலி, மனத்தடுமாற்றம், உடல்வலி, சிறு சிறு நோய்கள் வந்து போகும். ஒரு சிலருக்கு வீட்டில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். குடும்பத்தில் சூழல்கள் சற்று சாதகமாக இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வதால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் விரய செலவுகளை விட சுப செலவுகளே உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். திடீர் சொத்துக்கள் வாங்கி குவிப்பீர்கள். ஒரு சிலருக்கு பழைய வீட்டை இடித்து புதிய வீடு கட்டும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் கீழ் மாடியிலிருந்து மேல் மாடி கெட்டும் யோகமும் அவர்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலர் 3வது மாடி கெட்டும் யோசனையும் உருவாகும். ஒரு சிலருக்கு 2வது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் செய்யும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு
பூமியால் அவர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கால்நடை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். திடீர் ஆதாயமும் உண்டு, திடீர் விரைய செலவுகளும் உண்டு. மனமகிழும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைக்கான தீர்வுகள் வரும் செய்தியும் உண்டாகும். குடும்பத்தில் வெளிநாட்டிலிருந்து செய்திகள் வந்து சேரும். அத்துடன் தனமும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை ஆசை நிறைவேறும் விதமாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கணவனால் மனமகிழும் விதமாகவே இன்று உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். அவர்கள் எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு இன்று அமையும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மனமகிழ்ச்சியுடன் இன்று இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன். எதிர்பார்த்த பலன் நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். திடீர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூசத்து கைவரும் யோகமும் உண்டாகும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தாயாரால் ஏற்பட்ட கலகம் நீங்கி தாயார் உங்களுக்கு அனுகூலமான பலனை தருவார். தாயார் வழி உங்களுக்கு சொத்தோ அல்லது பணமோ நீங்கள் எதிர்பார்த்த பொருளோ உங்களுக்கு கிடைக்கும். அவர்கள் தரமாட்டேன் என்று சொன்னது கூட உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமையும். குடும்பத்தில் இளைய மகனோ மகளுக்கோ திருமண யோகம் வந்து சேரும். அதற்கான தேதி நிச்சயிக்கப்படும். தொழில்களில் வெற்றி அதிகமாக இருக்கும். தொழிலில் லாபம் உண்டு. கட்டட சம்பந்தமான தொழில், இரும்பு சம்பந்தமான தொழில், பூமி விளைபொருள் சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். உணவு சம்பந்தமான பொருள்களால் லாபம் உண்டாகும். அரசு சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு மாற்றம் சம்பந்தமான தேதி அவர்களுக்கு வருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு அதுவே துக்கமாகவும் மாறிவிடும். இடம் மாற்றம் அவர்களுக்கு பெரிய தலைவேதனையை கொடுக்கும். கால் பிரச்சனை, தலைநரம்பு பிரச்சனை சற்று மனதை வருத்தப்பட செய்யும். ஒரு சிலருக்கு அவர்களது உடல் உபாதைகள் சற்று கூடி மருத்துவ உதவி மூலம் குறையும் வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இருக்கும். தனவரவு அதிகமாகவும் இருக்கும். அதற்குரிய செலவும் வந்து சேரும். கல்விக்காக, குழந்தைகளுக்காக கல்வி கடன் வாங்கினதற்காக அதற்குரிய தனவரவு பிறரிடமிருந்து பெற்று அந்த கடனை அடைக்கும் விதமாக அமையும். உங்களது குடும்பத்திற்காக ஏற்பட்ட கடன் சுமைக்காக மறுபடியும் கடன் வாங்கும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு பாராட்டு பரிசுகள் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் அயல் நாட்டிலிருந்து வெகுமதியும் கிடைக்கும். ஒரு சிலர் அயல் நாட்டிற்கு சென்று கலையை வளர்த்தும் சூழலும் உருவாகும். அரசு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும் நாளாக இன்று அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். திடீர் பயணங்கள் கை கொடுக்கும். நண்பர்களின் ஆதரவு உண்டாகும். குடும்ப உறவினர்களால் சற்றே மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்றே உங்களது வாழ்வில் சிறந்த நாளாக இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் வளைய வருவீர்கள். எதிர்பார்த்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும். ஆசைகள் உங்களுக்கு நடக்கும். நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று நிறைவேறும். வாகன வசதி ஏற்படும். 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். 2 சக்கர வாகனமாவது உங்கள் வீட்டில் வாங்கும் யோகம் வந்து சேரும். திடீர் பூமி லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த சொத்து உங்கள் கைமேல் பலன் அளிக்கும். ஒரு சிலர் பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்களுக்கு குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் உருவாகும் சூழல் உண்டாகும்.
வைத்திய தொழிலில் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மருத்துவ பொருள்கள் செய்பவர்களுக்கும் மருத்துவத்துறைக்கான பொருள்கள் செய்பவர்களுக்கும் அதன் தொழில்கள் எதுவாக இருந்தாலும் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் விதமாகவே அவர்களுக்கு செய்தியும் வந்து சேரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு சென்று அதை பரப்பும் விதமாகவும் அவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று கைமேல் பலனளிக்கும். திடீரென்று பணபலம் அதிகரிக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். திடீர் பரிசு பாராட்டுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி அவர்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத நபரை சந்திப்பதன் மூலம் நீண்ட நாள் கோரிக்கை ஆசை நிறைவேறும் விதமாகவே இருக்கும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சியை தரும். திடீர் வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள். தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். அரசு சம்பந்தமாக ஒரு செய்தி மனமகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் திருமண யோகம் உண்டாகும். நீண்ட நாட்கவலைகள் மாறும். குழந்தை பாக்கியம் உண்டாவதுடன் திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சுபசெய்தி சுப நிகழ்ச்சி நடக்கும் நாளாகவே இருக்கும். சுப நிகழ்ச்சிக்காக பொருள்கள் அதிகமாக வாங்கும் சூழலும் உருவாகும். திடீர் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பதால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய். நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும் சூழலும் உருவாகும். பூமியால் ஏற்பட்ட நஷ்டம் தீரும். கேஸ் வழக்குகள் சாதகமான சூழல் தரும் என்ற செய்தி உங்களுக்கு மனமகிழ்ச்சி அளிக்கும். திடீர் ஆதாயம் பெறுவீர்கள். நினைத்த காரியங்கள் நினைத்த எண்ணங்கள் யாவும் வெற்றி பெறும் நாளாகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் எதிர்பார்த்த செய்தி கிழக்கு திசையிலிருந்தே உங்களுக்கு வருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.